தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனம் 5. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கூடாரங்களும் எங்களுடைய வாசஸ்தலங்களும் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு முன்பாகவும் ஆண்டவரே மற்ற மனிதர்களுக்கு பார்வைக்கு முன்பாகவும் அது அழகானவைகளாய் காணப்படுகிறதுக்கு கத்தர் உதவி செய்றீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம், குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அழகு காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே சண்டைகள், சச்சரவுகள், ஆண்டவரே போராட்டங்கள் இல்லாத ஒரு குடும்பமாய் ஆண்டவரே ஒரு அமைதலுள்ள குடும்பமாய் எங்களுடைய குடும்பங்கள் காணப்படட்டும் சுவாமி. ஆவியானவர் உலாவுகிற குடும்பமாய் கத்தாவே எங்களுடைய குடும்பங்களை கத்தர் வைத்தருளும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. எங்களுடைய வீட்டுக்குள்ளே சுவாமி அப்பா பரலோகத்தின் ஏணி ஆண்டவரே அமைக்கப்பட்டதாய் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் காணப்பட அது ஒரு ஏழ் பெத்தேலாய் இருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய கூடாரங்கள் ஆண்டவரே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய கூடாரங்களுக்குள்ளே ஆண்டவரே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கூடாரங்களுக்குள்ளே மகிழ்ச்சியின் கீதங்கள் உண்டாகட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரங்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா ஆவியானவர் உலாவிக் கொண்டே இருக்கும்படியாய் செபிக்கிறேன். சத்துருவுக்கோ பொல்லாத மனிதர்களுக்கோ சுயங்களுக்கோ எங்களுடைய கூடாரங்களுக்குள்ளே எங்களுடைய வாசஸ்தலமாகி எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இடம் இல்லாதபடிக்கு சுவாமி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மெய் தேவனுடைய பிரசன்னத்தினாலே எங்களுடைய கூடாரங்கள் எப்பொழுதும் நிரம்பி ஆண்டவரே கர்த்தருடைய பார்வையிலும் ஆண்டவரே வெளியே இருந்து பார்க்கிற மற்ற மனிதர்களுடைய பார்வையிலும் எங்களுடைய கூடாரங்கள் ஒரு சமாதானம் நிறைந்த கூடாரமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. குடும்பங்களுக்குள் காணப்படுகிற குறைவுகள் நீங்கி நிறைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.